குறிப்பாக கூட வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சின்னு சொல்றதுக்கு எப்படி அவருக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்திருக்கீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கல்வி அமைச்சராக இருந்தவரை சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணம் செய்தவன், சிறப்பான முறையில் ஆட்சியில் பங்கு கொண்டவன், என்னை அறிமுகப்படுத்தியதே அடையாளம் காட்டியதே அவர்கள்தான். என் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பதற்கு யாராவது சொல்வார்களேயானால் வழக்கு மன்றத்துடைய தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம் வரையிலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உயர்நீதிமன்றத்தில் எனக்கு விடுதலை செய்கிற போது, ஒருவரை குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலும் உடைய வாழ்க்கை 5 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவருடைய 5 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவை உருவாக்கி இருக்கிற நிலைத்தான் முந்தைய தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு மன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் தூய்மையானவன் என்பதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் எனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல்வேறு வழக்குகள் தொடர்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு அனைத்தும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. கூடுதலாக போக்குவரத்து கழகத்தில் வருவாய் ஈட்டியிருக்கிற ஆண்டுதான் அங்கே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு அவருடைய எதிர்காலம் 5 ஆண்டு காலம் இந்த வழக்கின் மூலமாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது இன்று என்னை பற்றி அவர்கள் சொல்வதற்கு எந்த நிலையும் இல்லை. அப்படி இருக்குமேனால் என்ன குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறார், அது நிரூபணமாயிருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும். அப்படி யாராவது இதுபோன்ற கருத்துக்கள் சொல்வார்களேயானால் அவர் மீது வழக்கு மன்றத்தின் மூலமாக வழக்குகள் தொடரப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.